ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் சிவில் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரிக் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரிக் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பிரிக்கோட வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கிறது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரிக் குவான்டிட்டி இருக்க டேட்டாஸ் எதுன்னு வேணும்னா, ஃபஸ்ட்டு பிரிக் சைஸ் தெரிஞ்சுக்கணும். பிரிக் சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 9 இன்ச்சு, பிரெத் வந்து 4 இன்ச்சு, டெப்த் வந்து 3 இன்ச்சு. அடுத்து பிரிக் சைஸ் வித் சிமெண்ட் மாட்டர், அது வந்து 1/2 இன்ச் கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம் பிரிக் சைஸ்லேருந்து. அப்போ 9.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சு. சரியா? அடுத்து நம்மளுக்கு லென்த் ஆஃப் வால் தெரியணும். லென்த் ஆஃப் வால், அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் வால், இது திக்னஸ் ஆஃப் வால். லென்த் ஆஃப் வால் வந்து 10 ஃபீட்டு, ஹைட் ஆஃப் வால் வந்து 3 ஃபீட்டு, திக்னஸ் ஆஃப் வால் வந்து 9 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன் எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மெத்தட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பிரிக் வித் சிமெண்ட் மாட்டர். லென்த்து பிரெத்து டெப்த்தையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணுவோம் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு 9.5 நம்மளுக்கு வேல்யூ ஆல்ரெடி தெரியும். 9.5 இன்ட்டு 4.5 இன்ட்டு 3.5 இன்ச்சஸ். சரியா? மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 149.6 கியூபிக் இன்ச்சஸில் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃபீட்டில் கியூபிக் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். கியூபிக் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணால் 0.086 கியூபிக் ஃபீட்டில் கழிச்சிருச்சு. சரியா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வால் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். வால் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வாலோட லென்த்து, வாலோட ஹைட்டு, அதோட திக்னஸ் போட்டால் நம்மளுக்கு வாலோட குவான்டிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாலோட ஹைட் வந்து 10, அதோட ஹைட் வந்து 3, இது 9 இன்ச்சஸ். 9 இன்ச்சஸை நான் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒன்று மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 22.5 CFT கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ நம்மளுக்கு 22.5 CFTக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 22.5 டிவைடட் பை 0.086, அதாவது 22.5ங்கிறது வாலோட குவான்டிட்டி, 0.086ங்கிறது வால்யூம் ஆஃப் பிரிக்கு. சரியா? இது 1.05 போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா வேஸ்டேஜஸ். சரியா? இந்த வேல்யூவோட 1.05 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 22.5 divided by 0.086 into 1.05 போட்டால் நம்மளுக்கு 275 நம்பர்ஸ் பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் லேயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட் ஆஃப் வால் டிவைடட் பை டெப்த் ஆஃப் பிரிக் வித் சிமெண்ட் மாட்டர். நம்மளுக்கு ஹைட் ஆஃப் வால் எவ்வளோ தெரியும், 3 ஃபீட்டு. டெப்த் ஆஃப் பிரிக்குங்கிறது 0.3 போட்டிருக்கோம். இதுதான் டெப்த் ஆஃப் பிரிக்கு. 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அவன் வந்து 3.5 இன்ச்சுன்னு இப்போ எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது சிமெண்ட் மோட்டாரோட நம்ம போடணும். ஸோ 3.5 இன்ச்சஸ். 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணோம் 0.3 வரும். சரி, 3 டிவைடட் பை 0.3 போட்டால் எவ்வளோ லேயர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு 10 லேயர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரிக் இன் 1 லேயர், அதாவது ஒரு லேயரில் எத்தனை பிரிக் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் ஆஃப் வால் டிவைடட் பை விட்த் ஆஃப் பிரிக் வித் சிமெண்ட் மாட்டர். சரியா? லென்த் ஆஃப் வால் டிவைடட் பை விட்த் ஆஃப் பிரிக் வித் சிமெண்ட் மாட்டர். சரியா? நாளைக்கு லென்த் ஆஃப் வால் வந்து 10 ஃபீட்டு டிவைட் பை 0.375 போட்டிருக்கேன். 0.375ங்கிறது பிரெத்து. இதுதான் பிரெத்து. சரியா? 4 இன்ச்சஸ். அப்போது வித் சிமெண்ட் மாட்டர்னா 4.5 இன்ச்சஸ் வரும். சரியா? அப்போது ஸோ அதை வந்து நம்ம ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணால் 0.375 வரும். ஸோ 10 டிவைட் பை 0.375 போட்டால் நம்மளுக்கு 27 நம்பர்ஸ், அதாவது ஒரு லேயரில் 27 செங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ லேயர்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு லேயரில் 27 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்பர் ஆஃப் லேயர் இன்டூ நம்பர் ஆஃப் பிரிக் இன் 1 லேயர் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10 இன்ட்டு 27 இன்ட்டு 1.03ங்கிறது வேஸ்டேஜஸ். 3% வேஸ்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 275 நம்பர்ஸ் தேவைப்படுது. இப்போது நம்ம இவ்வளோ 275 நம்பர்ஸ் தேவைப்படுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மெத்தட் 1 அந்த மெத்தட் 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கேல்குலேட் பண்ணபடி சைட்டில்
இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்கெட்சுக்கில் போட்டு பார்த்துருக்கேன். அதே பிக் சைஸ் வச்சு எவ்வளோ சிம்பிள் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு ப்ராக்டிக்கல் கால்குலேஷனுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். லென்த் வந்து நான் அதே பிக் சைஸ் தான் எடுத்திருக்கேன், 9 இன்ச்சு. டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ்ஸு. வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ். சரியா, அதே 4 இன்ச்சஸ். சரியா, சிமெண்ட் மட்டம் வந்து 1/2 இன்ச் எடுத்துருக்கேன். சரியா, ஸோ ஒரு சிங்கிளாக இங்கே அடிக்க பார்த்துருக்கேன். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு. ஹைட்டு வந்துட்டு 3 ஃபீட் இருக்கும். சரியா, ஹைட்டு 3 ஃபீட்டு. திக்னஸ் ஆஃப் வால் வந்துட்டு 9 இன்ச்சஸ். சரியா, ஸோ எவ்வளோ பிக்ஸ் இருக்குன்னு நம்ம எண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லேயர் எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 27 இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து 27 இருக்குது. செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 into 2 போடுவோம். ஏன்னு கேட்டால் ஒரு லேயரில் 2 கல் இருக்கும். இந்த மாதிரி 1 2 இருக்கும். நம்ம இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ இன்ட்டு 2 போடணும். அப்போ 26. ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 27, செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஃபஸ்ட்டு டைப் மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. இந்த மாதிரி பவுண்டில் 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி பவுண்டில் 5 இருக்குது. ஸோ ஈச் ரெண்டு டைப்லையும் 5 இருக்குது. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து 27 இருக்குது. சரியா, செகண்ட் லேயரில் 26 இருந்துச்சு. சரியா, ஸோ இன்ட்டு 5 நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து 5 இருந்துச்சா. இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து 5 இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைப்பில் 5 இருந்துச்சு. ஸோ 27 into 5 135, 26 into 5 130. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு 265 தேவைப்படுது. ஸோ ப்ராக்டிக்கலாக 265 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படுது. சரியா, அவன் வந்து 275 கண்டுபிடிச்சிருந்தோம். சரியா, இது வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜஸ் போடுறதுனால தான் நம்மளுக்கு 275 வருது. கண்டிப்பாக இங்கே வேஸ்டேஜஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு செங்கல் தூக்கி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அவங்க கல் மாற்றுறப்போ கண்டிப்பாக உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.